தமிழக அரசு அளித்த ஊக்கத்தால் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றதாக தமிழக வீரர் வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரை சந்தித்த பின்னர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக எடுத்து தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா இப்போது கவர்மெண்ட் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இங்கே வந்திருக்க முடியாது. பேரா ஸ்போர்ட்ஸ் முன்னாடி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சு நான் நிறையா டோர்னமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். இப்போ பார்ட்டிசிபேஷன் லெவல் அதிகமாக இருக்குது பேரா அத்லீட்ஸோடது. டோக்கியோ 2020 ரியோ 2016 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் போனாங்க. ஒரே மெடல் தான் வந்துட்டு இருந்தது. இந்த தடவை 6 பேர் போயிருக்காங்க. 6 பேர் கலந்துக்கிட்டதில் 4 மெடல் வந்திருக்கு நம்மளுக்கு. அது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா பாராலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கிறது ஈஸி இல்லை. அது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட ட்ரீம் அது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோர்ட்ஸ், ஜிம்ஸ், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே வருது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு, எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, பிசிக்கலாவோ மென்டலாவோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்றாங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவை நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் நல்லா பேரா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு சப்ளிமெண்ட்லேருந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, கோச்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காம்படிஷன் போகிற ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா சப்போர்ட்டாக கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம 4 பேர் மெடல் வச்சுருக்கோம். இன்னும் 4 பேரில் இன்னும் 20 பேர் ஆகணும் தமிழ்நாட்டில் நான் கேட்டுக்கிறேன்.